சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட வழித்தடமான போரூர் முதல் பூவிருந்தவல்லி வரையிலான ஆளில்லா ரயிலில் பயணித்து முதல்வர் விஜய் இன்று ஆய்வு செய்கிறார். தமிழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் எப்போதும் முதலிடம். மத்திய அரசு தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி அரசுக்கு நெருக்கடி கொடுக்க நினைக்கிறது என அமைச்சர் அருண்ராஜ் கண்டனம் தெரிவித்தார். பாமக பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறும் நிலையில் கூட்டத்தில் அன்புமணி மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார். 3 ஆண்டுகளுக்கு தலைவராக தொடர்வார். தென்காசி செங்கோட்டை அடவிநயினார் கோயில் நீர்த்தேக்கத்திலிருந்து இன்று முதல் அக்டோபர் 31 வரை நீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு, பொதுத்துறை, தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்க தாக்கலான வழக்கில் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அரசு தரப்பில் பதிலளிக்க ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டது. தமிழகத்தில் காலியாக உள்ள தலைமை தகவல் ஆணையர் மற்றும் தகவல் ஆணையர் பணியிடங்களை அடுத்த 6 வாரங்களுக்குள் நிரப்ப வேண்டும் என தமிழக அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. குடும்ப தகராறில் சகோதரரை தாக்கிய வழக்கில் சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அமைச்சர் மரிய வில்சன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி மீண்டும் ஆஜராக ஹைகோர்ட் சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டுள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் கூட்டத்தொடரின் போது அவையில் பிரதான எதிர்க்கட்சியாக திமுக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் தமிழக நலன் சார்ந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் திமுக எம்எல்ஏக்கள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக உதயநிதி பதிவிட்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதா என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். போராடி பெற்ற உரிமைகளை தாவேக அரசு தாரை வார்ப்பதா எனவும் கேட்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் முதல்வர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்துவது பெரும் ஆபத்தானது என துரைமுருகன் தெரிவித்துள்ளார். முதல்வர் இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சியினருடன் மத்திய அரசை அணுக வேண்டும் என்றார். நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் போதிய இடவசதி இல்லாததால் முதல்வரின் அலுவலகம் மற்றும் பல்வேறு துறைகள் அங்கு இடமாற்றம் செய்யப்படுவதற்கு தலைமைச் செயலக சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சக மாணவிகளிடம் பேசினாலே போக்சோ சட்டத்தில் சிறை செல்ல நேரிடும் என பள்ளி மாணவர்களிடம் பேசிய அரியலூர் எஸ்ஐ சுமதி சிங்கப்பெண் படை பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டார். போலீசாருக்கே போக்சோ குறித்த புரிதல் இல்லை என விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர் காவல் நிலைய பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஜனாதிபதியாக திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டு ஆனதை முன்னிட்டு அவரது பணி தொடர்பான 5 சிறப்பு புத்தகங்களை துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் ராஷ்டிரபதி பவனில் வெளியிட அதனை ஜனாதிபதி முர்மு பெற்றுக் கொண்டார். டெல்லியில் பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் டெல்லி லட்சுமி யோஜனா திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்திற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு ஆகஸ்ட் 1ஆம் தேதி துவங்கும் என அம்மாநில முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். தமிழக மாணவர்களின் ஒழுக்கமும் பண்பாடும் இந்தியா முழுவதும் பரவ வேண்டுமென கவர்னர் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இவர்கள் நாட்டின் எதிர்காலம் மட்டுமல்ல, நிகழ்காலமும் கூட என்றார். புதிதாக பொறுப்பேற்ற கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷியை லோக்சபாவில் அவை மரபுக்கு எதிராக விமர்சித்த காங்கிரஸ் MP பிரியங்கா மன்னிப்பு கேட்க வேண்டுமென மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தர்மேந்திர பிரதானை பதவியிலிருந்து நீக்கியதன் மூலம் நீங்கள் உங்களின் பிரதமர் பதவியை காப்பாற்றிவிட்டீர்கள். பணிய வைக்க ஆள் இருந்தால் அரசாங்கமும் பணியும் என்பதை இளைஞர்கள் தங்களின் போராட்டத்தின் மூலம் நிரூபித்து காட்டியுள்ளனர் என்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். ராமர் கோவில் நன்கொடை திருட்டை தடுக்க முடியாத அரசு வினாத்தாள் கசிவை எப்படி தடுக்கும் என அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். காற்றின் வேகம் காரணமாக ராமேஸ்வரம் நாட்டு படகு, விசைப்படகு மீனவர்கள் இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் புதுவையில் 10 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. மதுரை, திருச்சி, நுங்கம்பாக்கம், கடலூர், பரங்கிப்பேட்டை, நாகை, புதுவை, மீனம்பாக்கம், பாளையங்கோட்டை, வேலூரில் சதம் அடித்தது. டெல்லியில் பெய்த கனமழையால் சந்தை பகுதிகளில் இடுப்பளவுக்கு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து முடங்கியது. ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலை புறக்கணித்து போராட்டம் நடத்தியவர்கள் மீது பாகிஸ்தான் படைகள் நடத்திய தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ட்ரோன் தாக்குதல் அபாயத்தை அடுத்து ரஷ்யாவை ஒட்டிய வான்பரப்பை பின்லாந்து அரசு மூடியது. கடல் வழி போக்குவரத்திற்கும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நவம்பர் 25 முதல் டிசம்பர் 15 வரை நடைபெறும் என சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதன் முதல் போட்டியில் நடப்பு உலக சாம்பியன் குகேஷும் உஸ்பெகிஸ்தான் வீரர் ஜவோஹிர் சின்ட்ரோவும் மோதுகிறார்கள். உயர்கல்வியில் நாம் பிற நாடுகளுடன் போட்டி போடும் அளவுக்கு முன்னேற்றம் அடைய வேண்டும். உயர்கல்வியில் அரசுகள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என
விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தபசு விழா கோலாகலமாக நடந்தது. தவக்கோலத்தில் எழுந்தருளிய கோமதி அம்பாளுக்கு சங்கர நாராயணராகவும் சங்கரலிங்க சுவாமியாகவும் சுவாமி காட்சியளித்தார். மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அமைச்சர் ராஜ்பூஷன் பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். கடைமடை மாநில அனுமதி இல்லாமல் வேறு எந்த மாநிலமும் அணை கட்ட முடியாது என்று கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜய் கோவில் சொத்துக்களை மீட்பது மற்றும் பக்தர்களுக்கு வசதிகள் செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் அறநிலையத்துறை அமைச்சர், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நிதித்துறை செயலாளர் பங்கேற்றனர். தமிழகத்துக்கு வினாடிக்கு 3500 கன அடி வீதம் அடுத்த 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்திற்கு அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி வீதம் நீர் திறக்க வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் பரிந்துரையை எதிர்த்து சட்ட ரீதியாக மேல்முறையீடு செய்வது குறித்து முதல்வர் டி கே சிவக்குமாருடன் ஆலோசிக்கப்படும் என கர்நாடக நீர்வளத்துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறினார். மேகதாது விவகாரம் குறித்து அமைச்சர் ராஜ்பூஷன் புரிதல் இல்லாமல் பேசியுள்ளார். நாங்கள் சட்ட வல்லுநருடன் ஆலோசித்து உரிய முடிவெடுப்போம் என அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க முதல்வர் விஜய் அனுமதிக்க மாட்டார் என அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். மேகதாது விவகாரத்தில் டெல்லி எஜமானர்களை பகைத்துக் கொள்ளாமலும் ஆட்சி கட்டிலை காப்பாற்ற காங்கிரசுக்கு எதிராக பேசாமலும் தமிழகத்தின் உரிமையை முதல்வர் விஜய் அடகு வைத்துள்ளார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்ட பிற மாநில அனுமதி தேவையில்லை என்ற மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சரின் பதில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தை வஞ்சிக்க முயற்சிக்கும் எந்த பிரச்சனையையும் அதிமுக பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு சகோதர மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு மத்திய அரசை அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மேகதாது விவகாரத்தில் ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் உண்மைக்கு மாறான தகவல்களை அளித்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய அரசின் வாதம் தவறானது என்றும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி தமிழகத்தின் ஒப்புதல் கட்டாயம் என்றும் அவர் கூறினார். கவர்னர் அர்லேக்கர் தலைமையில் நடந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 33வது பட்டமளிப்பு விழா வந்தே மாதரம் பாடலுடன் துவங்கியது. அடுத்து தேசிய கீதமும் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய கவர்னர் அர்லேக்கர், சில தவறான புரிதல்களால் பிரச்சினை எழுந்துள்ளது. அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றார். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் தவிர்க்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணித்துள்ளார். முனைவர் பட்டம் பெற இருந்த டிஜிபி மகேஷ் அகர்வாலும் பங்கேற்கவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு உரிய மரியாதை தராமல் தமிழர்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் கவர்னரின் போக்கு தொடர்கிறது என மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், 3வதாக பாடுவதை அனுமதிக்க முடியாது என அமைச்சர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். முதன்முறையாக தமிழக பல்கலைக்கழகம் ஒன்றில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டு வந்தே மாதரம் பாடலுடன் பட்டமளிப்பு விழா நடந்துள்ளது. வாயிருந்தால் என்ன வேண்டுமானாலும் பேசுவீர்களா என்று கேட்ட முதல்வர் விஜய் இப்போது இதை கண்டித்து ஏதாவது பேசுமாறா என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை பட்டமளிப்பு விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் அளிக்கப்பட்டது. தமிழ்த்தாய் வாழ்த்து பிரச்சினையில் அதிகாரப்பூர்வமாக அரசின் நிலைப்பாடு என்ன என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு கேரள முதல்வர் சதீஷன் கடிதம் எழுதியுள்ளார். இதனால் தேசிய நெடுஞ்சாலை உள்ளிட்ட பெரிய உள்கட்டமைப்பு பணிகள் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். லோக்சபாவில் பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் தொடங்கியது. 6 மணி நேரம் விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். டெல்லியில் போராடிய மாணவர்கள் பயங்கரவாதிகளா? அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டு வீசியது ஏன் என பார்லிமெண்டில் பிரியங்கா பொதுத் தேர்வுகள் முறைகேடுகள் திருத்த மசோதா மீதான விவாதத்தின் போது கேள்வி எழுப்பினார். ஜென்சி போராட்ட காட்சிகள் அவர்களின் பதிவுகளை பார்க்கும்போது குமட்டலை வரவைக்கிறது. என் வாழ்நாளில் ஒரே இடத்தில் இவ்வளவு அசிங்கத்தை பார்த்தது இல்லை என கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நடத்திய தொடர் போராட்டத்தை பாரதிய ஜனதா எம்பி கங்கனா ரணாவத் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
பிரதமர் மோடி இன்ஸ்டா ஃபாலோவர்கள் 10 கோடியே 50 லட்சம் பேர்களை கொண்ட உலகின் மிக அதிக ஃபாலோவர்கள் கொண்ட அரசியல் பிரமுகராக உயர்ந்துள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக சமீபத்திய அவரது வீடியோ பதிவிற்கு பின் ஒரு வாரத்தில் 40 லட்சம் பேர் அதிகரித்துள்ளனர். இந்தியாவில் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் மதிப்புள்ள பாலிமர் பிளாஸ்டிக் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் வெளியிட மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஒவ்வொரு மதிப்பிலும் தலா 100 கோடி நோட்டுகளை புழக்கத்தில் விட ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. பதுக்கலை தடுக்கும் வகையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30 வரை சர்க்கரை இருப்புக்கு மத்திய அரசு கட்டுப்பாடு விதிக்க முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள விற்பனையாளர்களுக்கு சர்க்கரை இருப்பு வரம்பு விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. ஜப்பானில் தெற்கு பகுதிகளில் 7.1 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடலோர பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சியில் யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கு முதலிடம் இருக்கும் என தாவேக தெரிவித்துள்ளது. எம் தாய்மொழியை 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் எனவும் கூறியுள்ளது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு மத்திய அரசு ஆதரவளிப்பதாக குற்றம் சாட்டி காவிரி டெல்டா மாவட்டங்களில் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தவிருப்பதாக சண்முகம் அறிவித்துள்ளார். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சையை பாலைவனமாக மாற்றக்கூடிய நிலை உள்ளது என புதிய தமிழகம் நிறுவனர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் காவிரி மேலாண்மை வாரியத்தை முதல்வர் விஜய் அணுக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கரூர் அரசு பணி சம்பவத்தில் முதல்வர் தலையில் கொட்டு வைத்து சட்டத்தின் ஆட்சியை மேல் என கோர்ட் புரிய வைத்துள்ளது என உதயகுமார் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் பக்கம்தான் ஆட்சி சக்கரம் சுழல வேண்டும், தாவேகாவை வளர்ப்பதற்காக அல்ல என்றார். நாடு முழுவதும் மாநிலத்திற்கு மாநிலம் ஒரே மாதிரியான பள்ளி கல்வி முறை இல்லாத நிலையில் நீட் போன்ற ஒரே தேசிய நுழைவுத் தேர்வை திணிப்பது நியாயமற்றது என லோக்சபாவில் திமுக எம்பி தயாநிதி மாறன் பேசினார். முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசி கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை சென்னை ஹைகோர்ட் ஒத்திவைத்தது. நெடுஞ்சாலைத்துறை முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்தது. விசாரணைக்கு ஆஜராகியதால் நோட்டீஸ் தேவையில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். கனிமங்களை வெளிமாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்கள் தடை விதிக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. அதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும். கனிம கடத்தல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்வு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்க இருந்த டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் பட்டம் வாங்க வரவில்லை. அலுவலக பணி காரணமாக விழாவில் பங்கேற்கவில்லை என்றும் கவர்னர் விழாவை புறக்கணிக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் வெப்ப அபாய பாதிப்புகளை தடுக்கும் பணிக்காக 55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். சென்னை அருகே மணப்பாக்கத்தில் அடையாறு ஆற்றை சுத்தம் செய்யும் பணியை நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் தொடங்கி வைத்தார். பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய சிறு குறு தொழில்துறை திட்டங்கள் குறித்து முதல்வர் விஜய் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. தொழில் முதலீட்டு மானியம் வழங்குவது மற்றும் காப்புரிமை புவிசார் குறியீடு பெறுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பாமக பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் அன்புமணி மீண்டும் தலைவராக தேர்வாக உள்ளார். 3 ஆண்டுகளுக்கு தலைவராக தொடர்வார். வேளாண் பட்ஜெட்டில் நீர் மேலாண்மை, மண்வள பாதுகாப்பு, வேளாண் பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது போன்றவற்றில் சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் வினோத் கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிராக போராட்டம் நடத்திவிட்டு தற்போது வழக்குகளை சந்தித்து வரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்களின் சட்ட உதவிக்காக சுப்ரீம் கோர்ட் மூத்த வக்கீல் கபில் சிபல் தனது 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளார். திருப்பதி திருமலையில் உள்ள பக்தர்கள் தங்கும் மாதவ நிலைய வளாகத்தில் ஆக்டோபஸ் அதிவிரைவு அதிரடி படையினர் தீவிரவாத தடுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகளை தடுத்து நிறுத்துவது, பக்தர்களை தீவிரவாதிகளிடமிருந்து காப்பாற்றுவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஒத்திகைகள் மேற்கொண்டனர். தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு விரைவாக தீர்வு காண மத்திய அரசு நாரி அதாலத் திட்டத்தை 10 மாவட்டங்களில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராஜினாமாவுக்கு பின் பார்லிமெண்ட் வந்த தர்மேந்திர பிரதானுக்கு எம்பிக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவரது ராஜினாமா குறித்து ஜெய்ராம் ரமேஷ் வருத்தம் தெரிவித்தார். அப்போது பேசிய பிரதான், நான் தெருவில் இறங்கி போராடும் போராளி, ஏசி ரூமில் இருந்து செயல்படும் போராளி அல்ல என்றார்.
காஷ்மீரில் அமர்நாத் பக்தர்கள் சென்ற பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40 பக்தர்கள் காயமடைந்தனர். சிஆர்பிஎஃப் வீரர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நீட் வினாத்தாள் விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்தியவர்கள் மீது எந்தவிதமான கடுமையான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் மோடியின் செல்ஃபி வீடியோ பேஸ்புக்கிலிருந்து திடீரென நீக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளது. நீக்கியதற்காக பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா மத்திய அரசிடம் மன்னிப்பு கோரியுள்ளது. டெல்லியில் நடந்த போராட்டத்தில் போலீசார் அத்துமீறியதாக எழுந்த புகாரின் பேரில் மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது. போலீஸ் கமிஷனர் விரிவான அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு உள்ளிட்ட தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக கடந்த 25ஆம் தேதி பீகாரில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் மீது AK-47 துப்பாக்கியால் சுட்ட காவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தில்லியில் பார்லிமெண்டை நோக்கி நடத்திய பேரணியின் போது வன்முறையில் ஈடுபட்ட 989 பேரில் 101 பேர் கொலை குற்றவாளிகள் என தில்லி போலீசார் தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 27ஆம் ஆண்டு பால்குட விழாவில் பக்தர்கள் 12 அடி 10 அடி நீளமுள்ள அலகு குத்தியும் 108 மணி பால்குடம் எடுத்தும் தீச்சட்டி சுமந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புரி ஜெகநாத் ரத யாத்திரை கடந்த 16ஆம் தேதி துவங்கி நேற்றுடன் முடிந்தது. ரத யாத்திரை சென்ற ஸ்ரீ ஜெகநாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்திரை தேவி மீண்டும் கோயிலுக்கு திரும்பியதை அடுத்து சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை ஒரே நாளில் 30 காசுகள் சரிந்து 6 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6 நாட்களில் மட்டும் 80 காசுகள் விலை குறைந்துள்ளது. குற்றவியல் நீதிமன்றங்களில் அரசு வழக்கறிஞர் நியமனம் தொடர்பாக ஹைகோர்ட் மதுரை அமர்வு கவலை தெரிவித்துள்ளது. அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் 7 முதல் 10 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவர்களா என்பது மட்டுமே பார்க்கப்படுகிறது. வழக்கறிஞரின் சட்ட அனுபவம், நற்பெயர், சட்ட அறிவை பார்க்காதது வேதனை தருவதாக கூறியுள்ளது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைதானவர்களில் 2 பேருக்கு சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் தினமும் காலை மாலையில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. அறநிலையத்துறையின் சென்னை திருச்சி மண்டலங்களுக்கு 2 IAS அதிகாரிகள் கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மண்டல இணை ஆணையர் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது IAS அதிகாரிகள் கூடுதல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருவேற்காடு திமுக கவுன்சிலர் நளினியை தகுதி நீக்கம் செய்து பிறப்பித்த உத்தரவை ஐகோர்ட் ரத்து செய்துள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலரை நேரடியாக தகுதி நீக்கம் செய்ய நகராட்சி ஆணையருக்கு அதிகாரம் இல்லை என கோர்ட் கூறியுள்ளது. சிவகாசி சுக்கிரவார்பட்டி ஸ்ரீபதி பேப்பர் மில்லில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்தனர். புதுப்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். திருச்சி கம்பரசம்பேட்டை தடுப்பணைக்கும் அம்மா மண்டபம் படித்துறைக்கும் இடையே தேங்கியுள்ள காவிரி நீரில் மீன்கள் கொத்து கொத்தாக செத்து மிதக்கின்றன. பழனி கோயில் நில முறைகேடு வழக்கு தொடர்பாக அமைச்சருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக தொடர்ந்த வழக்கில் அதிமுக ஐடி விங் இணை செயலர் இந்திராணிக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் காரணமாக ராமேஸ்வரம் நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் நாளை முதல் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீமான் மீது அவதூறு பரப்புவோர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என ஐகோர்ட் மதுரை கிளை அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. சீமான் குறித்த மார்பிங் படங்களை அகற்றி வழக்கு பதிவு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை சைபர் கிரைம் போலீசாருக்கு கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர் மீண்டும் வேலை பார்த்த விவகாரம் தொடர்பாக தஞ்சை வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 3 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலை விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது என தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். தமிழை தாயாக போற்றும் மன்னல் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளியது என்னவென்று சொல்வது என்றார். மாதவிடாய் விடுப்பு கோரிய வழக்கில் விதிகளை உருவாக்க அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் உறுப்பினர்கள் விவரங்களை தாக்கல் செய்ய மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் அறிக்கை தாக்கல் செய்ய 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தீரன் சின்னமலை நினைவு நாள் மற்றும் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மணக்குடியைச் சேர்ந்த மீனவர்கள் 6 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மே 12இல் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களது காவலை இலங்கை நீதிமன்றம் 8வது முறையாக நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடிகர் ராம்சரனுக்கு வலது கை மணிக்கட்டில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தற்போது அவர் நலமாக உள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தில்லி, உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், அசாம், மகாராஷ்டிரா ஆகிய 6 மாநிலங்களில் இன்று முதல் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடரில் புற்றுநோய் ஏற்படுத்தும் ஆஸ்பெட்டால்ஸ் துகள்கள் உள்ளதாக தொடர்ந்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டுவர பாதிக்கப்பட்ட 76,000 பேருக்கு ரூபாய் 52,000 கோடி இழப்பீடு வழங்க அந்நிறுவனம் ஒப்புக் கொண்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளைக்கு சொந்தமான ரூபாய் 60 கோடி சொத்து முறைகேடு தொடர்பாக 19 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். ஜனநாயகன் படத்தில் பாப்பாப்பட்டி கிராமம் பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் திரைப்பட தணிக்கை வாரியம் அறிக்கை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக படத்தை பார்த்து எப்படி ஆட்சேபனைகளை தெரிவித்தீர்கள்? இதுபோன்ற விஷயங்கள் ஊக்குவிக்கத்தக்கது அல்ல என ஜனநாயகன் படத்தில் உள்ள ஆட்சேபனை காட்சிகளை நீக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் ஹைகோர்ட் மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. நீலகிரி கூடலூர் நாடுகாணி ஜீன்புல் தாவர மையத்திற்கு உட்பட்ட கோழிக்கோடு சாலை குடோன் பகுதியில் பூத்துள்ள குறிஞ்சி பூக்களை சுற்றுலாப் பயணிகள் பார்க்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தங்கப்பதக்கம் பெற்ற 113 பேருக்கு மட்டும் கவர்னர் அர்லேக்கர் பட்டம் வழங்குவார் என கூறியதற்கு மாணவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் 871 மாணவர்களுக்கும் கவர்னரே பட்டம் வழங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை நல்லாம்பாளையத்தில் வண்ண மீன்கள் விற்பனையகத்தில் தனது மீன் தொட்டியை சுத்தம் செய்ததற்காக ரூபாய் 2,000 கூலி கேட்ட கடை உரிமையாளரை வாடிக்கையாளர் கத்தியால் தாக்கினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் புது கொத்தம்பாடியில் பெண்கள் மொட்டையடித்தால் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகையை அரசு தரும் என தொலைபேசியில் பேசி ஏமாற்றிய விவகாரத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ்குமாரை ஆத்தூர் போலீசார் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பழனி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன், சாட்சிகள் சுப்பிரமணி மற்றும் மணி ஆகியோரிடம் சிபிசிஐடி எஸ்பி ஷாஜிதா 2வது நாளாக விசாரணை நடத்தினார். தங்கம் விலை சவரனுக்கு 1,240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாய்க்கும், கிராமுக்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் விரைவில் கூடும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று மாலை நடக்கிறது. சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றம் நீலகிரியில் தேயிலை சாகுபடியை பாதிக்கும் என உபாசி தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆய்வறிக்கை வெளியிட்டுள்ளது. தொழில் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் முயற்சியாக 200 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு அனைத்து அனுமதிகளையும் 15 நாட்களுக்குள் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்று முதல் 31ஆம் தேதி வரை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அரசு பஸ்களில் பயணம் செய்வோர் சக பயணிகளுக்கு இடையூறு இல்லாமல் செல்போன் பயன்படுத்தவும், ஸ்பீக்கர் போனில் பேசுவது, வீடியோ பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். டிரைவர்கள் சத்தமாக பாடல்களை ஒலிக்க விடக்கூடாது என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் கல்லட்டி மலைப்பாதை வழியாக ஊட்டி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் காவலர்கள் பலர் தங்களின் சொந்த மாவட்டங்களுக்கு பணியிட மாறுதல் வழங்க வேண்டும் என மனு அளித்திருந்தனர். அதை பரிசீலித்த டிஜிபி அலுவலகம் ஒரே நேரத்தில் 2,036 போலீசாருக்கு பணியிட மாறுதல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் சிந்தாமணி ரயில்வே மேம்பாலத்தில் ஈச்சர் வாகனம், பைக், ஆம்னிபஸ், கார்கள் என அடுத்தடுத்த 5 வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் சென்னையை சேர்ந்த பாதிரியார் உட்பட 2 பேர் பலியானார்கள். 3 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை வேளச்சேரியில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ராணிப்பேட்டை போக்குவரத்து இன்ஸ்பெக்டர் மணிமாறன் கைதானார். இச்சம்பவத்தின் போது மணிமாறன் மது போதையில் இருந்தது விசாரணையில் தெரியவந்தது. வங்கி மேலாளரை தாக்கிய விவகாரத்தில் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழியிடம் சென்னை அடையாறு காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகக்கோப்பைக்கு பிறகான ஃபிஃபா அமைப்பின் வருவாய் முன் எப்போதும் இல்லாத வகையில் 1.4 லட்சம் கோடியை கடந்து சாதனை படைத்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பையின் வருவாயை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளது. பிரான்ஸ் கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக அதே நாட்டைச் சேர்ந்த லெஜெண்டரி வீரர் ஜினடின் ஜிடான் பதவியேற்றார். கனடாவின் ரெக்ஸ்டேல் பகுதியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 26 வயதான நவ்னீத் கவுர் என்ற இளம்பெண் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
கொலை செய்த ஷரண்ஜீத் சிங் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அமெரிக்காவின் கடுமையான தாக்குதலால் ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துள்ளது. ஈரான் ராணுவத்தை பெருமளவில் அழித்துவிட்டோம். இரு நாடுகளுக்கும் இடையே நல்ல முடிவும் ஒப்பந்தமும் எட்ட வாய்ப்புள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடருக்கான 15 பேர் கொண்ட இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது. சுப்மன் கில் கேப்டனாகவும் KL ராகுல் துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ரவீந்திர ஜடேஜா முழு உடற்தகுதியுடன் அணிக்கு திரும்பியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்திய வீரர் சர்வேஷ் குஷாரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வெல்லும் முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார். காமன்வெல்த் பாரா தடகள பிரிவு போட்டியின் குண்டு எறிதலில் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் போட்டியில் பெண்களுக்கான 58 கிலோ பளுதூக்கும் எடை பிரிவில் மொத்தம் 199 கிலோ எடையை தூக்கி இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலம் வென்றார். இயக்குனர் மோகன்ராஜா படம் இயக்கி ரொம்ப காலமாகிவிட்டது. சமீபத்தில் பாடல்கள் எழுதி வந்த நிலையில் அடுத்து நடிகராக அதுவும் வில்லனாக களமிறங்குகிறார். திரு இயக்கத்தில் வானவேடிக்கை என்ற படத்தில் சண்முக பாண்டியன் நாயகனாக நடிக்கிறார். நாயகியாக சிவானி ராஜசேகர் நடிக்கிறார். இதில்தான் வில்லனாக மோகன்ராஜா இணைந்துள்ளார். பாலிவுட் நடிகையான கங்கனா ரணாவத் லோக்சபா எம்பியாகவும் உள்ளார். மனதில் பட்டதை தைரியமாக பேசக்கூடிய இவரது பேச்சுக்கு நடிகை ஐஸ்வர்ய லட்சுமி ரசிகையாம். அவர் கூறும்போது, தனது சொந்த முயற்சியால் நன்றாக பேச கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த பேச்சாளராக கங்கனா உருவெடுத்த விதத்தை ரசிக்கிறேன். குறிப்பாக பார்லிமெண்டில் அவர் வழங்கும் முறைகள் எனக்கு பிடிக்கும். அவர் ஒரு ஜீனியஸ் என்றார். 2017 தான் இயக்குனராக அறிமுகமான மீசைய முறுக்கு படத்தின் 2ஆம் பாகத்தை ஹிப்ஹாப் ஆதி தற்போது இயக்கி நடித்துள்ளார். சைத்ரா அட்சர், கேதிகா சர்மா, ரம்யா ரங்கநாதன் என 3 நாயகிகள் நடித்துள்ளனர். செப்டம்பர் 25 படம் வெளியாகும் நிலையில் ஆதி கூறியதாவது, ஒரு கனவாக தொடங்கியது இன்று கோடிக்கணக்கான மக்களின் உணர்வாக மாறியுள்ளது. அந்த மாயாஜாலத்தை மீண்டும் ஒருமுறை மீசைய முறுக்கு 2 மூலம் அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்கிறார். பிரசாந்த் நீல் இயக்கத்தில் டிராகன் படத்தில் நடிக்கிறார் ஜூனியர் NTR. இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது இவருக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. அதையடுத்து மருத்துவ சிகிச்சை எடுத்துள்ளார். காயம் பூரணமாக குணமடைய 6 முதல் 8 வாரங்கள் ஆகும். அதுவரை ஓய்வில் இருக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பயப்பட ஒன்றுமில்லை என ஜூனியர் NTR சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பாலிவுட்டில் வளர்ந்து வரும் நடிகை சம்ரீன் கவுர் 83 சர்தார்ஜி 2 உள்ளிட்ட படங்களிலும் இசை ஆல்பத்திலும் நடித்துள்ளார். கிரிக்கெட் வீரர் ஹர்ஷ்தீப் சிங்கை காதலிப்பதாக இவர் அறிவித்துள்ளார். இருவரும் சமீப காலமாக டேட்டிங் செய்து வந்த நிலையில் தற்போது ஒன்றாக இருக்கும் போட்டோவை பகிர்ந்து எனக்கான நபர் என பதிவிட்டு காதலை உறுதி செய்துள்ளார் சம்ரீன். இளையராஜா இசையமைத்து எழுதிய பள்ளி எழுச்சி பாவை பாடல்கள் ஆல்பத்தை பாடகர் சஞ்சய் சுப்பிரமணியன் பாடியுள்ளார். இதன் வெளியீட்டு விழாவில் பேசிய இளையராஜா, 1980களில் திருவண்ணாமலையில் மலை சுற்றுவதை வழக்கமாக வைத்திருந்தேன். என்னை பார்த்துதான் அங்கே அதிகம் பேர் மலை சுற்ற ஆரம்பித்ததாக கூறுவார்கள். திருவண்ணாமலையில் இறங்கிவிட்டால் காலில் செருப்பு அணிய மாட்டேன். இந்த பாடல் இறைவன் கொடுத்தது. இசை என்பது தெய்வீக கலை. என்னை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது தனியாக என்றில்லை, வாழ்வே ஆன்மீகம்தான் என்றார்.